ஸ்கூல் படிக்கக்கூடியவங்க, காலேஜ் படிக்கக்கூடியவங்களாம் லுஹரை எப்படி தொழுகணும்? லுஹரை அசரோட நம்ம சேர்த்து தொழலாமா? இதுக்கு அனுமதி இருக்கா? இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 விஷயங்களை எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம தாமதப்படுத்தக்கூடாது. அதில் முதலாவது தொழுகையை குறித்த நேரத்தில் தொழுகிறது, 2வது ஜனாசாவை அடக்கம் செய்வது, 3வது மறுமணம் செய்வது. இந்த 3 விஷயங்களை ஒரு முஸ்லீம் தாமதம் செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாத காரணங்களுக்காக நம்ம ஃபர்லான தொழுகைகளை தாமதித்து தொழுவது அல்லாஹ்வால் வெறுக்கப்பட்ட ஒரு செயலாகும். ஆனால் ஸ்கூல் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னா இந்த தொழுகையை நம்ம எப்படி தொழுகிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நிச்சயமாக ஒருபோதும் நீங்கள் இந்த லுஹர் தொழுகைகளை அசர் தொழுகைகளோடு சேர்த்து காரணமே இல்லாமல் தாமதித்து தொழுவது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 3 காரணத்துக்காக நம்ம ஜம்மு செய்யலாம். ஜம்மு அப்படின்னா சேர்த்து தொழுகிறது. அதில் முதலாவது பிரயாணம், 2வது மழை, 3வது பயம். இந்த 3 காரணங்கள் இல்லாமல் வேறு எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம தேவையில்லாமல் ஜம்மு செய்கிறதுக்கு அனுமதி கிடையாது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் சொல்கிறான், குறித்த நேரத்தில் தொழுவது ஒவ்வொரு முஃமினின் மீதும் உள்ள கட்டாய கடமையாகும். எனவே பெர்மிஷன் கொடுக்காத ஸ்கூல் காலேஜஸில் முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸான நீங்கள் தான் பேசி பெர்மிஷன் வாங்கணும். தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு இபாதா. அதை யாருக்காகவும் நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கத்திற்காக இஸ்லாமிய இளைஞர்களான நாம் தொழுகையை பற்றி பேசலைன்னா வேறு யார் பேச போகிறாங்க? எனவே இப்படிப்பட்ட சூழலை, நிலைமையை நாம் தான் மாற்றணும். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தொழுகைகளை அங்கீகரிக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளில் நம்ம சேர்ந்து படிப்பது தான் மிகவும் சிறந்ததாகும்.